வெளியில் உட்காந்து டீம்மேட்ஸ் எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து முத்துவை பார்த்துட்டு, முத்து தான் எனக்கு போவான்னு தோணுது, ஐயோ முத்து தான் எனக்கு போவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, முத்து தான் போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லு, ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்துக்குமரன் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அது நமக்கு தெரிஞ்சதான் அப்படி சொல்கிறாரு. சொன்னோடனே சௌந்தர்யா வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, முத்து போகாத முத்து, நீ போகிறத நினச்சா எனக்கு அழுகியாக வருது முத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அழுறதெல்லாம் கரெக்ட் தான், பட் ஒரு சின்ன திருத்தம், என்னை விட்டுட்டு போறியேன்னு அழுவ, அவ்வளோதான், நீ அழப்போகிறது கரெக்ட் தான், ஆனால் நீ என்னை விட்டுட்டு போறியேன்னு அழுவ அப்படின்னு சொல்கிறாரு. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர் டாஸ்க் மாதிரி விளையாடுறாங்க. அந்த டாஸ்க்கு விளையாடும்போது சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ சௌந்தர்யா கிட்ட முத்து கேட்குறாரு, யார் டைட்டில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு. உடனே வந்துட்டு கரெக்டாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதே ஆன்சர். ஏன்னா முத்துவை கண்டிப்பாக சௌந்தர்யா சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால் டெஃபினட்டாக ஜாக்லினை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஜாக்லின் அவங்களுக்கு பிடிக்கும், 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜாக்லின் தான் அடிப்பாங்கன்னு சௌந்தர்யா சொன்னாங்க. சொன்னோடனே எல்லோரும் முத்து படுத்துட்டான்னு கிண்டல் பண்ணாங்க. பட் முத்து அதனால படுக்கல, முத்து ஆல்ரெடி படுத்து தான் இருந்தார். அதனால தான் அவர் வந்து திரும்ப உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி படுத்து தாண்டா இருக்கேன், அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் படுத்தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி அன்சைன் அப்டேட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.